சிவனின் 3 பிள்ளைகளின் அறியாத அற்புத கதைகள். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் இந்து சமயத்தில் மிகவும் முக்கியமான தெய்வங்களுள் ஒருவர். சைவ சித்தாந்தத்தின் கூற்றுப்படி சிவபெருமான் முதன்மையான கடவுளாக அறியப்படுகிறார். ஸ்மார்த்த பிரிவின் வழக்கப்படி 5 முதன்மையான வடிவங்களில் சிவன் முக்கியமானவராக வணங்கப்படுகிறார். நடனமாடும் நடராஜராக இருக்கும் கோயில்களில் சிதம்பரம் போன்ற கோயில்களைத் தவிர மற்ற இடங்களில் அபாஸ்மாரா என்ற அரக்கனை அடக்கும் நடனமாக முன்னெடுத்து இருக்கிறார். பொதுவாக சிவபெருமான் சிவலிங்கத்தின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார். சிவனின் பிற பெயர்கள் வடிவங்கள் சிவன் என்ற சொல்லிற்கு சமஸ்கிருத மொழியில் புனிதம் என்ற பொருளில் வழங்கப்படுகிறது. மேலும் இது தயவானவர், தூய்மையானவர், தாராளமானவர் மற்றும் கருணையுள்ளவர் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது. சிவன் என்ற பெயர் 3 குணங்களின் அடிப்படையில் சாத்வா, ராஜஸ் மற்றும் தமாஸ் ஆகியவற்றிலிருந்து தூய்மையான ஒருவரை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலம் மன தூய்மை அடைவதாக நம்பப்படுகிறது. தமிழர் பாரம்பரியத்தில் சிவன் என்ற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்ற பொருளில் வழங்கப்படுகிறது. இது ருத்ரன் அல்லது நெருப்புக்கு இணையானதாக இருக்கலாம். சிவன் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை மற்றும் நேபாளத்திலும் ஒரு பெரிய தெய்வமாக வணங்கப்படுகிறார். சிவனின் வடிவங்கள் சிவன் பல மனநிலைகளாக சித்தரிக்கப்படுகிறார். அவற்றில் மகாகாலன் வடிவம் மிகவும் அஞ்சமூட்டும் இரையாக இருக்கிறது. இறைவனின் இந்த அம்சமானது தனது பார்வையால் தீமைகளை அழித்து நடனத்தால் தன் ஆக்ரோஷத்தை குறைப்பதாக இருக்கிறது. மேலும் அவர் ஒரு யோகியாகவும் குருவாகவும், தட்சிணாமூர்த்தி தென்முகக் கடவுள் மிருத்யஞ்சயாகவும், அர்த்தநாரீஸ்வரராகவும், பஞ்சபிரம்மனாகவும், சத்யோஜதா, வாமகா, ஈசானா, தத்புருஷா மற்றும் அகோராவின் 5 முகங்களைக் கொண்டவர். பார்வதியின் உமாபதி கணவராகவும், கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் பல ரூபங்களில் அறியப்படுகிறார். அன்னை பார்வதியின் மூலமாக சிவபெருமானுக்கு இந்த 2 மகன்களும், மோகினியின் விஷ்ணுவின் பெண் அவதாரம் மூலமாக ஐயப்பன் என்ற மகனும் உள்ளனர். விஷ்ணுவுடனான சிவபெருமானின் உறவு சைவம் மற்றும் வைணவ சமய பிரிவுகள் ஒவ்வொன்றும் தங்கள் இறைவனே உயர்ந்த தெய்வம் என்று கூறினாலும் இரு தெய்வங்களும் பாகவத புராணத்தில் ஒன்றாகவே கருதப்படுகின்றன. ஒருபுறம் சிவபெருமான் விஷ்ணுவின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டாலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈசனிடமிருந்து வெளிவந்தவர்கள் என்றும் புராணக்கதை உள்ளது. சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்து தீய சக்திகளை எதிர்த்து ஒன்றாக போராடுவதையும் ஒருங்கிணைந்த வடிவங்களில் கூட இருப்பதாக காட்டும் பல கதைகள் இந்து புராணங்களில் உள்ளன. அவற்றில் ஒரு கதைதான் ஹரிருத்ரா என்று அழைக்கப்படுகிறது. சமுத்திர மந்தன் அத்தியாயம். இது மோகினியின் கதை. சமுத்திர மந்தன் அத்தியாயம் நிகழ்ந்த காலத்தின் போது விஷ்ணு கவர்ச்சியான அழகு நிறைந்த மோகினியாக அசுரர்கள், பேய்கள் அமிர்தக் கடலின் மீது கை வைப்பதை தடுக்க அவதாரம் எடுத்தார். ஏற்கனவே பலவீனமானவும் மயக்கமடைந்த நிலையிலும் இருந்த தேவர்களை விட அதிக ஆற்றலும் வீரியமும் அசுரர்களுக்கு இருப்பதால் அவர்களால் அசுரர்கள் கடலில் மூழ்குவதற்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் அவர்கள் அழியா நிலையை அடைந்து பின்னர் முழு பிரபஞ்சத்திலும் அழிவை ஏற்படுத்துவர் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். இதனால் இந்த நிகழ்வு தடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருந்தது. விஷ்ணு தேவர்களின் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அமிர்தத்தை மீண்டும் தேவர்களுக்கே கிடைக்க உதவ முன்வந்தார். அவர் மோகினியின் வடிவத்தைக் கொண்டு அசுரர்கள் இருக்கும் இடத்திற்குச் செல்கிறார். அவளுடைய அழகினாலும் கவர்ச்சியினாலும் அவளிடம் எல்லோரும் மயங்குகிறார்கள். அவள் அமிர்தத்தை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றதும் அவளை அனைவரும் நம்புகின்றனர். எனவே அவளுடைய கோரிக்கையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் ஒருவருக்கொருவர் எதிரெதிர் வரிசையில் அமர வைக்கிறாள். பின்பு அந்த அமிழ்தத்தை தேவர்களுக்கு முதலில் பகிர்கிறாள். அவர்கள் அனைவரும் உண்டதால் அமிழ்தம் தீர்ந்து விட்டதாகவும் அசுரர்களுக்கு வழங்க முடியவில்லை என்றும் வருந்துகிறாள். இவ்வாறு அசுரர்கள் அமிழ்தம் உண்பதை மோகினி தடுக்கிறாள். எனவே சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஒருங்கிணைந்த சக்தியைத் தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத சக்தியாக ஒரு வரத்தைப் பெற பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தாள். அவளுடைய தவத்தின் பயனாக அந்த சக்தியும் பிரம்மனின் மூலம் அவளுக்கு கிடைத்தது. அந்த அகங்காரத்தில் இருந்த மகிஷி தனது சர்வாதிகார ஆட்சியை உலகம் முழுவதும் நடத்தினார். இதனைக் கண்ட தேவர்கள் எல்லா உயிர்களையும் காக்க இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர சிவனையும் விஷ்ணுவையும் கேட்டுக்கொண்டனர். மோகினி வடிவம். இதனால் விஷ்ணு பகவான் சிவனுடன் இணைந்து ஒரு சக்தியைப் பெற மீண்டும் மோகினி வடிவத்தை எடுக்க முடிவு செய்கிறார். இந்த தகவல்களையெல்லாம் விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் விளக்குகிறார். சிவனும் அத்தகைய வடிவத்தை பற்றி விளக்குமாறு கேட்கிறார். விஷ்ணுவும் மோகினியின் வடிவத்தை அவருக்கு காண்பிக்கிறார். மோகினியின் அந்த அழகிய வடிவத்தைக் கண்டு
ஆர்வம் மிகுந்த சிவபெருமான் மோகினியுடன் இணைகிறார். இந்த ஹரியும் ஹரனும் இணைந்து மாபெரும் சக்தியாக சுவாமி ஐயப்பன் பிறக்கிறார். யாரும் வெல்ல முடியாத அதீத சக்தியாக ஐயப்பன் பிறக்கிறார்.